ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் பழைய சேலை, கிழிஞ்சு போன சேலை தூக்கி மட்டும் போடாதீங்க. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற பெல் சிம்பல் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம வெள்ளை மூக்கல்ல குழம்பு கிரேவி நம்ம செஞ்சோன்னா மறக்காமல் இந்த சின்ன டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வெள்ளை முக்கல்லையே ஒரு நைட்டு ஃபுல்லாக உரைச்சி அந்த கொட்டையை மட்டும் நான் குக்கர் உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம கொட்டை வேகிறளுக்கு நம்ம தண்ணியுமே நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் உப்பு கல்லுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரை தூக்கி சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வெள்ளை துணிலாம் வச்சுருப்போம் இல்லையா, வெள்ளை துணி இந்த மாதிரி நீங்கள் சின்ன பீஸாக மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டீ தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் அந்த துணி மேலே கரெக்டாக சண்டில் போட்டுக்கோங்க. அந்த துணியை மடித்து நல்லா ஃபோல்டு பண்ணி அந்த துணியை வச்சு ஒரு மூட்டை மாதிரி நீங்கள் டீ தூளை கட்டி எடுத்துக்கணுங்க. நான் வீட்டில் காட்டியிருக்க பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கட்டி எடுத்துக்கோங்க. இந்த டீ தூள் எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். இதை நம்ம அப்படியே சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் வச்சோம் இல்லையா, அந்த குக்கர் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கட்டி வச்ச டீ தூள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம இந்த குக்கர் உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த டிப்ஸுக்கு நீங்கள் வெள்ளை துணி மட்டும் தாங்க யூஸ் பண்ணணும், வேறு எந்த துணி கலர் துணியில் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் எப்போதும் போல் குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு நீங்கள் எத்தனை விசில் வச்சுருப்பீங்களோ அத்தனை விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 5 விசில் போல் அடிச்சுங்க. குக்கர் மூடி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கரண்டி எடுத்துக்கலாங்க. கரண்டி எடுத்துகிட்டு அந்த டீ தூள் மூட்டையை நம்ம சைடில் வச்சுக்கலாம். இனிமேல் நமக்கு இந்த டீ தூள் மூட்டை தேவைப்படாது. இப்போ நமக்கு அந்த கொட்டையும் பூ போல் வெந்து வந்திருக்குங்க. நம்ம வீட்டில் நம்ம கிரேவி செய்கிறோம் இல்லை குருமா செய்கிறோன்னா இந்த மாதிரி வேக வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டு எப்போதும் போல் இல்லாமல் வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த தண்ணியுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சின்ன டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்லேயா இருக்கட்டும் கிச்சன்லேயா இருக்கட்டும்ங்க, தவறுதலாக எண்ணெய் நமக்கு கீழே சிந்திடுச்சுன்னா ஒரு துணி வச்சு நம்ம துடைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம துடைச்சாலுமே அந்த இடம் நமக்கு க்ளீன் ஆகாமல் ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருக்குங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வீடியோ காண்டி கொஞ்சமாக எண்ணெய் கீழே சிந்திருக்குங்க. இந்த எண்ணெய் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எக்ஸ்பிரி முடிஞ்சு போனால் பவுட்ரு அப்படின்னா எக்ஸ்பிரி முடிஞ்சு போனால் மாவு இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு எந்த மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. மாவு எடுத்து அந்த எண்ணெய்லாம் எங்கே சிந்திருக்கோ அது மேலே நீங்கள் மாவு போட்டு விட்டுருங்க. சும்மா நீங்கள் மாவு நீங்கள் போட்ட கையோடய பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க. பேப்பர் எடுத்து அழகாக நீங்கள் துடைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் துணிலாம் வச்சு நீங்கள் துடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு அழகாக மடித்து இது போல் நீங்கள் துடைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நீங்களே பாருங்கள், அந்த எண்ணெய் இருந்த இடம் எல்லாமே அழகாக நம்ம அந்த மாவை நம்ம துடைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நமக்கு சுத்தமாக அந்த தரையில் நமக்கு எண்ணெய் எங்கேயுமே இல்லைங்க. அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. இப்போ நம்ம துடைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேப்பர் இருக்குல்லையே, இந்த பேப்பரை நீங்கள் கீழே தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நார்மல் கிளாத் வச்சு ஒரு டைம் துடைச்சி விட்டால் போதும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதுங்க. அந்த இடம் நமக்கு எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம வெங்காயம்லாம் உரிக்க போகிறோம்னா அந்த வெங்காயம் உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே கண் எரியும். அது மட்டும் இல்லாமல் கண்ணில் நமக்கு தண்ணியுமே வரும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்க ரொம்ப ஈஸியாக வெங்காயம் உரிக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்போக் எடுத்துக்கலாம். ஸ்போக் எடுத்ததுக்கப்புறம் அந்த வெங்காயத்து உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் ஸ்போக்கை குத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை நீங்கள் அடுப்பத்தில் லைட்டாக நீங்கள் வாட்டி எடுக்கணுங்க. சும்மா நீங்கள் பேருக்கு எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் நீங்கள் வாட்டி எடுத்து உடனே நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை நீங்கள் 1 செகண்ட் போல் மட்டும் ஆற விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த வெங்காயம் நமக்கு ஃபுல்லாகவே ஆறி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வெங்காயம் ஆறினதுக்கப்புறம் அந்த ஸ்மோக்கை நம்ம எடுத்துடலாம்.
ஸ்போக்கை நம்ம எடுத்ததுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் அந்த வெங்காயத்தோல் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கத்தி வச்சு வெங்காயத்தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி பாருங்கள். சுத்தமாக நமக்கு கண் எரியும் செய்யாது, அதே போல் கண்ணு தண்ணி வரவும் செய்யாதுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம உளுத்தம் பருப்பு வடை செய்ய போகிறோன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஹோட்டலுங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்வாங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எப்போதும் போல் வெங்காயம் எப்போதும் போல் கட் பண்ணி நீங்கள் என்னென்ன சேர்ப்பீங்களோ அதை அத்தனையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் மைதா மாவு எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி கொஞ்சம் மாவுன்றதுனால ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மட்டும் எடுத்துருக்கேன். நீங்கள் அதிக மாவுன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூனுக்கு மைதா மாவு கலந்து அதுக்கப்புறம் வடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த வடை மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணாலுமே அந்த பாத்திரம் எல்லாமே நமக்கு ஒரு மாதிரி கலர் போய் டல் அடிச்ச மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, புது பாத்திரம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணாலுமே அந்த பாத்திரம் கொஞ்சம் நாளைக்கு நல்லா பலன்னு இருக்குங்க. நாளாக அந்த பாத்திரம் நமக்கு ஒரு மாதிரி டல் அடிச்ச மாதிரி ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சின்ன டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்திரம் நமக்கு எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அதுக்காக நம்ம ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் பாருங்கள், சின்ன கப்பில் 1 டீஸ்பூனுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே எந்த லிக்விட் நீங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கை வச்சு கலக்கிட்டு எப்போதும் போல் நீங்கள் நார் போட்டு பாத்திரம் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் தேய்ச்சி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் மேலே இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் எல்லாமே போயிட்டு நமக்கு அந்த பாத்திரம் பார்க்கவே நல்ல ஒரு பளிச்சு நமக்கு இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள், எல்லா பாத்திரமும் இந்த மாதிரி லிக்விட் ரெடி பண்ணி தாங்க நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஒவ்வொரு பாத்திரமும் வாஷ் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஒவ்வொரு பாத்திரமும் நமக்கு அவ்வளோ க்ளீனாக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாத்திரம் எல்லாமே தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். அந்த பாத்திரம் மேலே இருக்கக்கூடிய ஒரு மாதிரி டல்னஸ் எல்லாமே நமக்கு போயிட்டு அந்த பாத்திரம் பார்க்கவே நமக்கு க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாதத்தில் 2-3 டைம் நீங்கள் சால்ட்டு சேர்த்து க்ளீன் பண்ணி பாருங்கள். அந்த பாத்திரம் எப்போவுமே நமக்கு க்ளீனாக இருக்கும், நமக்கு டல் அடிக்காமலும் இருக்குங்க. இப்போ நான் பாத்திரம் ஃபுல்லாகவும் நல்லா க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சுருக்கேன், நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருந்தது, ஆனால் இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், அந்த பாத்திரம் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த சின்ன டிப்ஸையும் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாத பழைய சேலை, கிழிஞ்சு போன சேலை, எந்த சேலை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சேலை நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் துணிக்காக யூஸ் பண்ண போகிறோங்க. இந்த சேலை நீங்கள் முந்தி பக்கமாக ஒரு கொஞ்சம் லென்த்தாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணிட்டு காமிக்கிற பாருங்கள். நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கிச்சன் ஸ்க்ரீன் துணிக்காக கொஞ்சம் லென்த்தியாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த முந்தி பக்கமாக இந்த மாதிரி நல்லா லென்த்தாக நான் கட் பண்ணி எடுத்துருக்குங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த முந்திக்கு மேலே இருக்கலையே அந்த பார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடித்து நான் தையல் மிஷினில் வச்சு ஒரு ஸ்டிச் மட்டும் நான் பண்ணிக்கிட்டேங்க. உங்ககிட்ட மிஷின் இருந்துச்சுன்னா இது போல் ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடித்து அழகாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊசி நூல் வச்சு பெரிய பெரிய தையலாக இது போல் மடித்து நீங்கள் தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த துணி கேப் இருக்குல்லையே அந்த கேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு போட்டு 2 பக்கமும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் கிச்சனுக்கு ஸ்க்ரீன் துணியை யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் பாருங்கள் கயிறு போட்டு 2 பக்கமும் கட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சேரீயை கிச்சனுக்கு ஸ்க்ரீன் துணியை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் விண்டோஸ்க்கு, அதுக்கப்புறம் சாமி ரூமுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன் துணியாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவுமே அவ்வளோ நீட்டாக இருக்கும், நமக்கு காசும் மிச்சம், செலவும் மிச்சம், வேலையும் நமக்கு ரொம்ப ஈஸியாக முடியும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் பார்க்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.